ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூரி சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நான் உருளைக்கிழங்கு கொண்டக்கடலைலாம் போட்டு இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இது நல்ல காரசாரமாக இருக்கும். நம்ம நார்மலாக வைக்கிற சன்னா அந்த மாதிரி இருக்காது. உருளைக்கிழங்கு போட்டு நல்லாயிருக்கும். இப்போ புசு புசுன்னு ஊறி சுட சுட சன்னா மசாலா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தக்காளி பழம், 2 வெங்காயம் நான் அரைச்சிக்கிறேன். ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கினேன். அது கூட இப்போ 2 உருளைக்கிழங்கு பெரிய சைஸில் வேக வச்சு எடுத்துருக்கேன். கொஞ்சம் கடலை, வேக வச்ச கடலையை மசிச்சு வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு கொஞ்சமாக ஊட்டிக்கணும். நான் அதையுமே 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் கடலை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயும் அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி இதில் எதுவுமே கரம் மசாலா பொடிலாம், கறி மசாலா பட்டெல்லாம் எதுவுமே போட தேவையில்ல. நம்ம வெங்காயத்தை மட்டும் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்டெல்லாம் தான் இதில் சேர்க்க போகிறோம். நம்ம இப்போ நான் அரைச்சி வச்ச பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இது நான் 2 வெங்காயமும் ஒரு 6 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் காரத்துக்கு. இந்த மாதிரி பொடினத்தை நல்லா காரசாரமாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச தக்காளி பழத்தையும் அது கூட சேர்த்துக்கிறேன். இது நல்லா சுருண்டு வரணும். கொஞ்சம் கூட அந்த தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா சுருண்டு வர அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நான் வேக வச்சுருக்கேன் கடலை. இது ஒரு 4 மணி நேரம் நான் ஊற வச்சு குக்கரில் போட்டு அவிச்சிக்கினேன் நான். அதேமாதிரியே அவிச்சு நீங்களும் போட்டுக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள். ரொம்ப போட தேவையில்ல. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால இப்போ லைட்டாக மட்டும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். கொஞ்சம் கரம் மசாலா பொடி, இல்லைன்னா வேறு எந்த மசாலா நம்ம சேர்க்கல. அதனால் கரம் மசாலா கொஞ்சம் வாசனைக்காக போட வேண்டியது இருக்கும். இந்த சன்னா மசாலா சாப்பிட்டிங்கன்னா நல்லா செம்மையாக இருக்கும். செம்ம காரசாரமாக இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி வச்சிட்டிங்கனாக்கா நீத்த மாரி ஆகிடும். இந்த லைட்டாக தண்ணி வச்சுங்க. இப்போ நான் உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருந்தேன்ல, 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அது 1 பாதியமாக தான் நான் உடச்சி வச்சுருக்கேன். நல்லா மையக்கூடாது, ரொம்ப குழன்னு ஆகிடும். அதனால் 1 பாதியமாக வச்சுங்க. இப்போ கருவேப்பிலை தண்ணி கொதிக்கிறப்ப நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிச்சு போட்டுக்குவாங்க கையால். அப்போ தான் அந்த கொதிக்கிற தண்ணியில் அதை போட்டதுக்கப்புறம் நல்லா வாசனை தூக்கி கொடுக்கும். இப்போ அரைச்சி வச்ச கடலை அதையுமே அது கூட சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுன்னா தான் நல்லா திக்காக கிடைக்கும். இது பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே செட் ஆகும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ டெய்லியும் உங்களுக்கு வரணுன்னாக்கா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதி வந்துட்டு ஓகே பாய். இதுக்கப்புறம் மூடிடலாம்.